are the 5 most popular foods in Canada? I'm gonna go with shawarma. No. Hot dog? No. Pizza? No. What? Hamburger? No. அந்த 5 டிஷ்ஷஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? லெட்ஸ் கோ. நம்ம வீடியோக்கு பிள்ளையார் சுழி போட போகிற டிஷ் இங்கே தான் இருக்குது. பேகில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா வாங்கிட்டு வந்து சொல்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாதா பேகில் இல்ல, மான்ட்ரியல் ஸ்டைல் பேகில். நம்ம ஊர்ல எப்படி விஜய் வெர்சஸ் அஜித், ரஜினி வெர்சஸ் கமல்னு சண்டை போடுப்போம், அந்த மாதிரி பேகில் லவர்ஸ் நியூயார்க் ஸ்டைல் பேகில் வெர்சஸ் மான்ட்ரியல் ஸ்டைல் பேகில், எங்களுக்கு தான்டா பெஸ்ட், எங்களுக்கு தான்டா சூப்பர் அப்படின்லாம் சண்டை போடுப்பாங்க. நியூயார்க் பேகில் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், சூவியாவும் இருக்கும். பேகில கையில பிடிச்ச அப்புறம் சுட தண்ணியில கொதிக்க வைப்பாங்க. நியூயார்க் டேப் வாட்டர்ல கொதிக்க வைக்கிறதுனால தான் அந்த பேகிலுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டேஸ்டே கிடைக்குதுன்னு அங்க இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அப்புறமா அதை எலக்ட்ரிக் ஓவன்ல பேக் பண்ணுவாங்க. மான்ட்ரியல் ஸ்டைல் பேகில் நீங்க பாக்குறீங்களா, குட்டியா இருக்கும், அதை ஹனி வாட்டர்ல கொதிக்க வைப்பாங்க. லாஸ்டா வுட் ஃபயர்ட் ஓவன்ல பேக் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கலாங்களா? அல்டிமேட் பா, ஃப்ரெஷ் பேகல், வெஜ்ஜஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பா, செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காண்டா. This is why I prefer going to locally owned family run restaurants. ஃபாஸ்ட் ஃபுட்டில் இப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் எனக்கு என்றைக்குமே கிடச்சதில்ல. மேலே சால்ட் அண்ட் பேப்பர் தூக்கி விட்டுருக்கான், அது இன்னொரு எக்ஸ்ட்ரா கிக்கு கொடுக்குது. ஆஹா, பேகில் என்னோட ஃபேவரட் சாஸ் டாப்பிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனி மஸ்டர்ட் அண்ட் ஸ்பைசி மயோ. கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் ஸ்பைஸு, அதோட இந்த க்ரன்ச்சி வெஜ்ஜஸ் சேரும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமே. கேக்குதா? வேற லெவலு. நான் வாங்கியிருக்கிறது கார்லிக் பேகில். இங்கே டாப்பிங்ஸ் இது பாருங்கள். பேகிள்ஸ்லேயே ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. கோகனட்டு, சிசேமி, ஆனியன்ட்டுன்னு எக்கச்சக்கம். பேகிள் வித் க்ரீம் சீஸ் தான் இருக்குல்ல இங்கே பாப்புலர் சாண்ட்விட்ச். அந்த க்ரீம் சீஸ்லேயும் ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பிளெயின் க்ரீம் சீஸு, அர்பன் கார்லிக்கு, சன்ரை டொமேட்டோ, பெஸ்டோன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் பாப்புலர்னா பேகிள் சாண்ட்விச்சஸ். இதோ இது மாதிரி வெஜ் சாண்ட்விச் கிடைக்கும். எக் அண்ட் சீஸ் இருக்குது. டர்க்கி, பேக்கனு, சிக்கனுன்னு மீட் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். பேகிள் மேலையும் சரி உள்ளேயும் சரி இவனுங்க ஏகப்பட்ட மேட்டரை வச்சு தரானுங்க. நீங்கள் வெஜிடேரியன்னா ஒரு லோக்கல் பேகிள் ஷாப் போங்க. அங்கே போய் உங்களுக்கு என்ன பேகிள் ஃப்ளேவர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் வெஜ்ஜஸ் இருந்தால் வச்சு கொடுங்க. டாப்பிங்ஸ்க்கு ஏதாச்சும் சாசஸ் போட்டு கொடுங்கன்னு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு வெஜ்ஜிக்கு எக்ஸ்ட்ரா 50 cents வாங்கினாங்க. ஓவரால் எனக்கு $4 ஆச்சு. சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் என்ன பேகில் கொஞ்சம் குட்டியாக இருந்தது. பரவாயில்ல, சீக்கிரம் பசி எடுக்கும். லஞ்ச் ஆன் டைம் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாமா? 3 days later. Let's move on to something sweet. இந்த பாக்ஸில் தான் கனடாஸ் மோஸ்ட் பாப்புலர் டெசர்ட் இருக்குது. அது என்னன்னா பட்டர் டார்ட். இது உள்ள என்ன இருக்குன்னா அதான் பேர்லேயே இருக்கே, பட்டர், எக்கு, சுகர் அதை மிக்ஸ் பண்ணி ஹேண்ட் பிளெண்டரில் நல்லா பீட் பண்ணி அப்புறம் இந்த க்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோரில் பண்ணியிருக்காங்க. அது உள்ள ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த ஸ்டஃபிங்ஸ்லேயே லெமன், ராஸ்பெரி, ட்ரை நட்ஸ், பெக்கன்ஸ் அதெல்லாம் கூட மிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாமா? பட்டர் டார்ட், பட்டர் டார்ட், பட்டர் டார்ட், பட்டர் டார்ட், வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். இன் மை மவுத் தான் காமெடி. கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது. ஸோ குட். க்ரஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மேலே வந்து பேக் பண்ணதில் வந்து அது நல்ல கேரமலைஸ் ஆகிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் பைட்லேயே எனக்கு தகடிருச்சு. ஐ திங்க் 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். லாக்டோ கிங், மகா லாக்டோ அந்த சாக்லேட்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த ஒரு டேஸ்ட் வருது. ஒரு பைட்டு எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ரொம்ப தகட்டு போகணும் பயமாக இருக்குது. I'm addicted to this caramel taste. வேறு லெவல். இந்த என்ன சுகர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சில பேர் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் ஸ்வீட்டாக இருக்கணும்ட்டு சுகர் ஆட் பண்ணிட்டு இல்லை மேப்பிள் சிரப் ஆட் பண்ணுவாங்க. இது ரொம்ப எக்ஸாட்டிக்கான டிஷ்ஷுப்பா, கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிலாம் இல்லை.
கிராசரி ஸ்டோர்ஸ் போனாலே உங்களுக்கு பட்டர் டாட்லாம் கிடைக்கும். பட் வீடியோக்காக டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். அதே நேரம் பட்டர் டாட்டில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் பேக்கரிக்கு போனேன். நான் இதுவே திகட்டுதுங்கிறேன். கிராசரி ஸ்டோர்ஸ்லேயும் நான் பட்டர் டாட் வாங்கி சாப்பிட்ருக்கேன். அது இதோட இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். அப்படியே ஒரு சுகர் ரஷ் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பைட்லேயே. அதோட கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. பட் ஸ்டில் எனக்கு இது ரொம்ப சுகரியாக தான் இருக்குது. பட்டர் டாட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய டிபேட்ஸ் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ராயல் விக்டோரியா குக் புக் 1900 இதில் தான் பட்டர் டாட்டோட ரெசிபி ஃபர்ஸ்ட் பிரிண்டட் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. அப்போ அதோட பேர் பட்டர் டாட்னு அங்கே மென்ஷன் பண்ணல, டார்ட் ஃபீல்டிங் தான் அந்த ரெசிபி புக்கில் இருந்திருக்கு. பட் சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே லைக் 1800s அந்த டைம்லேயே இந்த பட்டர் டாட் ரெசிபி வந்து வேற ஒரு நாட்டில் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. அங்கே இருக்கிறவங்க கனடாவுக்கு மூவ் ஆகும்போது அவங்களோட அந்த ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால கனடா இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வரலாறா முக்கியம்? சோறு தானே முக்கியம். சாப்பிடுவோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இதுதான் ஆக்சுவல் பட்டர் டாட்டோட சைஸ். ஐயோ என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, என்னால் எப்போ இதை சாப்பிட முடியும்னா இருக்கவே இருக்கான். ஈவன் 2 பைட் பட்டர் டாட். இது பகவதினா இவரே குட்டி பகவதி. இதுக்கு ஏன் 2 பைட் பட்டர் டாட் பேர் வந்து தெரியுமா? பாருங்க. 1 2 பைட் சாப்பிட போகிறது இல்லையா? 2 பைட் ஓவர். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் 2 பைட் பட்டர் டாட். நான் பகவதியோட பரம்பரை, சின்ன பகவதி. டேய் சிவா, எங்கடா இருக்க? ஓவர் சுகரஸ்ல ஆடிட்டு இருக்க நினைக்கிறேன். இதுக்கே நான் 5 கிலோமீட்டர் நடக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் ஏதாச்சும் ஃப்ரெண்டு தலையில கட்டிடுறேன். அப்புறமா அவங்கள நெக்ஸ்ட் டிஷ்ல மீட் பண்றேன். ட்ரம் ரோல்ஸ் ப்ளீஸ். இப்போ என் கையில் இருக்கிறது கனடாஸ் மோஸ்ட் பாப்புலர் அண்ட் இந்த ஊருக்காரங்களாம் இதுதான் எங்களோட கம்ஃபர்ட் ஃபுட், இதுதான் எங்களோட நேஷனல் ஃபுட், இதுதான் எங்களோட ஐகானிக் ஃபுட் அப்படின்ட்டு பெருமையா பேசுற புட்டின். புட்டினா இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோல பவித்ரா லட்சுமிங்கிறவங்க ஒன் ஆஃப் த எபிசோட்ஸ்ல இந்த டிஷ்ஷை பண்ணியிருப்பாங்க. எனக்கு புட்டின்னா என்னன்னு தெரியாது. என்னன்னு சொல்லுங்க. புட்டின் கனடியன் டிஷ். காமெடியன் டிஷ். இங்க பாத்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது மேல சீஸ் கட்ஸ் போட்டிருக்காங்க, வெள்ளையா இருக்குல்ல அதுதான். அப்புறம் சூடா சாசியா கிரேவி ஊற்றிருக்காங்க. புட்டினோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அது சூடா இருக்கும் போதே சாப்பிடணும். ஆறி போய் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் நான் இதை சாப்பிட்டுட்டு மிச்ச கதையெல்லாம் அப்புறம் பேசுவான். சீஸ் கட்ஸை எடு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எடு, கிரேவியை எடு, எல்லாத்தையும் எடு எடு எடுன்ட்டு. அல்டிமேட்டாக இருக்குது. கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்குது, பட் செம்ம டேஸ்ட்டு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. கடிக்கும் போதே உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும், சவுக் சவுக்குன்ட்டு. அது கூட இந்த சீஸ் கட்ஸ் இப்படி உருகி போய் வர்றது, அந்த கிரேவியில் அப்படியே டிப் பண்ணி சாப்பிடும்போது இங்கே பாருங்க. வேற லெவல். அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல இலை தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா குர்ரா. எனக்கு தானே போதும், உனக்கு என்ன? 1950s கனடாவில் இருக்கிற கியூபெக்ல ஒரு வில்லேஜில் தான் இந்த புட்டினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர். அவர் யாரு, அவர் பேர் என்ன, ஃபோட்டோலாம் நான் வீடியோவில் நெக்ஸ்ட் போடுறேன் பாருங்க. இப்படி தான் ஒரு நாள் அவர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ அவரை பார்க்க வந்து அவர் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. என்னப்பா ராமலிங்கம், ஆளையே பார்க்க முடியல, எப்படி இருக்க அப்படின்னு நல்லாலாம் விசாரிச்சுட்டு, இந்தாப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடுப்பா அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. உடனே நம்ம ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, ஏன்டா எப்போ பாரு ஒரே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே கொடுக்குற, எதுவுமே டிஃப்ரெண்டாகவே இல்லையாடா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு கெச்சப் இதே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுடா அப்படிங்கிறாரு. என்னடா பேச்சாடா பேசுற, இவ்வளோலாம் நீ கேட்பியா, இந்தாடான்னு சொல்லிட்டு கடையில் மாட்டுறது எல்லாத்தையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே போட்டு தந்துருக்காரு. அதை சாப்பிட்ட ஃப்ரெண்டு, என்னப்பா செமையா இருக்கு, இப்படி ஒரு டிஷ் நான் சாப்பிட்டதே இல்லையப்பா, வா வா வா. இது மாதிரி தான் சாப்பிட்ட அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. நீ வேணா பாரு, பல நூற்றாண்டுகளுக்கு கனடாவில் பேச போகிற டிஷ் இது மட்டும்தான் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு கியூபெக்கில் ஆரம்பித்த டிஷ்ஷு இன்னைக்கு கனடா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பாப்புலராக இருக்குது. அதுதான் புட்டின். என்ன இது? புட்டின்ங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சுன்னா பிரெஞ்சு வேர்ட் புட்டிங்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்போயே அவனுங்க சிம்பாலிக்கா சொல்லியிருக்கானுங்க, இதை சாப்பிட்டா நல்லா புடுங்கி கொண்டா அப்படின்ட்டு. பட் புட்டிங்னா என்ன அர்த்தம்னா மெஸ்ஸியா இருக்கிறது. நீங்களே ஃபர்ஸ்ட் புட்டினை பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பீங்க, என்னடா இது பிரெஞ்சு ஃப்ரைஸ் மேலே கூட வாந்தி எடுத்து வச்ச மாதிரி பார்க்கவே கன்றாவியா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து அப்பிடைசிங்கா இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு சொல்லும் போதே ஜொல்லு ஊறிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 2 வாய் அமுக்கிட்டு கண்டினியூ பண்றான்.
இதான் சீஸ் கர்டு. சீஸ் கர்ட்னா என்னன்னா பால் தயிராகும், தயிர்ல இருந்து சீஸ் வரும்ல, அந்த தயிர்ல இருந்து சீஸ் ஆகும்போது இருக்கிற ஏர்லி ஸ்டேஜ் தான் சீஸ் கர்டுன்னுவாங்க. அதாவது எலசான சீஸ். வெஜிடேரியன்ஸுக்கும் புட்டின்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். பட் ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி அந்த கடையில இந்த மேலே போடுற கிரேவி வந்து வெஜிடேரியனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் ட்ரக்ல பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே கேட்டேன், இது வெஜிடேரியன் கிரேவியானா ஆமான்னாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ல போயிட்டு புட்டின் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபில்தி ஃபிலிஸ் அண்ட் பர்கர்ஸ் ப்ரீஸ்ட் இந்த 2 கடையில் அவங்க வெஜிடேரியன் கிரேவி யூஸ் பண்ணுறாங்க. கனடாவில் இருக்கிறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கடைகள்லாம் தெரியும்னா அங்கே வெஜிடேரியன் கிரேவி கொடுக்குறாங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாசிக் புட்டின், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கிரேவி, சீஸ் கர்ட்ஸ், அவ்வளோதான். பட் இதுலேயே வந்து இப்போ நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா சாசஸ் நீங்கள் போட்டுக்கலாம், அப்புறம் மேலே மீட்டும் போட்டுக்கலாம். புல்ட் போர்க்கு, பேக்கன், சிக்கன் அதெல்லாம் கூட போட்டு தருவாங்க. நல்லா மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அது கூட சவுக்குன்னு சீஸ் கர்ட்ஸு. இந்த சீஸ் கர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, சின்ன வயசில் வாயில் பபிள் கம் போட்டுட்டு இப்படி இழுப்போம்ல, அந்த மாதிரி வாய்க்குள்ளே அது இழுக்குது. இது கூட சூடாக அந்த கிரேவி சேர்ந்து வாய்க்குள்ளே போகும்போது மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் பர்ஸ்டிங் இன் மை மவுத் கைஸ். டாக்டர் பால் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும் அப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இது ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது, ஜங்க் ஃபுட் தான். 100% அக்மார்க்கு முத்திரை குத்தப்பட்ட ஜங்க் ஃபுட்னா அது புட்டின் தான். அதனால் நீங்கள் ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவைன்னு சாப்பிடலாம். அடிக்டிவாக இருக்கே, நான் அடிக்கடி சாப்பிட போகிறேன் அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். உப்பு மட்டும் தான் அதிகமாக இருக்குது. பட் மற்றபடி இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் ஃபாஸ்ட் ஃபுட் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸில் ட்ரை பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி லோக்கல் ஃபுட் ட்ரக்ஸ், ஃபேமிலி ரன் ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து அவங்களுடைய ஆத்தென்டிக் அந்த ஹோம்மேட் டேஸ்ட் கொண்டு வருவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ நம்ம எங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டை வாழ வைக்கணும், இவங்களையும் வாழ வைப்போமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் தான். அவங்க வாழ்றது இருக்கட்டும்டா, நீ வாழணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் விழுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ தின்ன தீனிக்கு பயங்கரமாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களை அடுத்த டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். பிரிக்க முடியாதது கனடாவும் டிமாட்டன்ஸும். அங்கிருந்து தான் நம்மளுடைய அடுத்த டிஷ் வந்திருக்கு. ஐயா காசியா அப்பெல்லாம் வாய் பழக்காதீங்க. நம்ம அடுத்த டிஷ்ஷு இதோ இதுக்குள்ள இருக்கு, டிம்பெட்ஸ். இப்போ நீங்க வாய் பழக்கலாம். உருட்டி போட்டா போண்டா, தட்டி போட்டா வடை, அந்த கான்செப்ட் தாங்க. தட்டி போட்டா டோனட்டு, உருட்டி போட்டா டிம்பிட்ஸ். டிம் ஹார்ட்டன்ஸ்லேயே சீப்பஸ்ட் டிஷ் இதுதான். ஒரு டிம்பிட்டு 33 cents. நம்ம கிட்ட 6 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. பர்த்டே கேக், சாக்லேட், ஹனி டிப், ஓல்ட் ஃபேஷண்ட் கிளேஸ்ட் அண்ட் லாஸ்டா சவர் கிரீம். இதான் கனடியன்ஸுக்கு ஃபேவரட் ஃப்ளேவர். இதை தவிர இன்னும் 5-6 வெரைட்டிஸ் இருக்கு. பட் நான் பார்த்த வரைக்கும் ஜிடிஏல இதான் காமன் ஃப்ளேவர்ஸ். நான் இந்த ஊரோட ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸுக்கெல்லாம் பெரிய ஃபேன் கிடையாது. வீடியோக்காக, அதுவும் உங்களுக்காக தான் இதெல்லாம் வாங்கி காட்டுறேன். வேணும்னா 2 சாப்பிட்டுக்கிட்டே டிம்பிட்ஸ் கதையை உங்களுக்கு சொல்றேன். 1970s டிம் ஹார்ட்டன்ஸோட பெரிய தலைங்களாம் ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. 1, டெய்லி அதே டோனட்டு அதே மஃபினே தரோம், கஸ்டமர்ஸ்க்கு அதை சாப்பிட்டு போர் அடிச்சிடும். புதுசாக ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷு கொண்டு வந்தால் தான் நம்ம அவங்கள தக்க வச்சுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? 2வது, டெய்லி டோனட் செய்கிறோன்ட்டு மாவு பயங்கரமாக வேஸ்ட் ஆகுது, அதை நம்ம தூக்கி தான் போடுறோம். ஏன் அந்த வேஸ்ட் ஆகிற மாவை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்யக்கூடாது? அதாவது 1964 ஸ்டார்ட் ஆன கம்பெனி 1974 தான் டோனட் மாவு வேஸ்ட் ஆகுது, அதை வச்சு என்ன செய்யலாம்னே கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அந்த வேஸ்டான மாவை வச்சு கண்டுபிடிச்சது தான் இந்த டிம்பிட்ஸ். ஸ்டார்டிங்ல இதை டோனட் ஓல்னு வித்துருக்காங்க. டோனட்டோட ஓட்ட ஷேப்ல இருக்குல்ல, அதான் 1976 டிம்பிட்ஸ்ங்கிற பேருக்கு ட்ரேட்மார்க் வாங்கி ரீநேம் பண்ணிட்டாங்க. இப்போ டாக்டர் பால் மோடுக்கு போவோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, டோனட் ரொம்ப பெருசா இருக்கு, அதுல நிறைய சுகர் இருக்கும். ஆனால் டிம்பிட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டியா தான் இருக்கு. ஒரு 4-5 சாப்பிட்டோம்னா நம்ம சுகர் கிரேவிங்கும் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி ஆச்சு, கம்மியான சுகர் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு டோனட்ல டிம் ஹார்ட்டன்ஸ்ல நீங்க வாங்குறீங்கன்னா 15 to 20 grams ஆஃப் சுகர் இருக்கும். ஆனா இந்த ஒரு டிம்பிட்ஸ்ல 7 to 8 grams ஆஃப் சுகர் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கேன்ட்டு 5-6 டிம்பிட்ஸை நீங்க அமுக்குனீங்கன்னா ஒரு டோனட்டுக்கான சுகரை சேவ் பண்றேன்ட்டு 2 டோனட்டுக்கான சுகரை உங்க பாடியில நீங்க ஏத்துக்கிறீங்க. ஸோ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இதை போய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அவரை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுவோம். அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களை நெக்ஸ்ட் டிஷ்ல மீட் பண்றேன்.
ஃபார் த லாஸ்ட் ஃபுட் ஆஃப் த வீடியோ நாம டவுன் டவுன் டொரண்டோ போக போகிறோம். இங்கே பக்கத்தில் அந்த டிஷ் எங்கடா இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு 100-150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் அதை சர்வ் பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த டிஷ்ஷோட பேர் அந்த ரெஸ்டாரண்ட் பேர்லேயே இருக்குது. அது என்னங்கிறதெல்லாம் அங்கே போய் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில எழுந்திருத்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. We are at Tea and Bannock. இது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்லப்படுற பழங்குடி மக்கள் நடத்துகிற ரெஸ்டாரண்ட். ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான் இங்கே சர்வ் பண்ணுறாங்க. உள்ளே போனால் ஆம்பியன்ஸே அவங்களோட ஃப்ளூட் மியூசிக்லாம் போட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அங்கே நான் vlog பண்ணல. இந்த செக்ஷனுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். இதான் நம்ம வீடியோட லாஸ்ட் டிஷ் பேனக். பேனக்குங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பிரெட்டு தான். இண்டிஜினஸ் பீப்புள் இருந்த டைமில் பேக்கரி அண்ட் பிரெட் பேட்சாக செய்யறதுக்கு ஃப்ரையர் அவன்லாம் இருந்தது இல்லைல்ல. பழங்குடி மக்கள் அண்ட் டிராவலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரெட் மாவை முன்னாடியே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், உடம்புக்கு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் வேணும்ல. அப்புறமா கேம்ப் ஃபயர் செட் பண்ணி பேன் ஆர் கல்லில் மாவை தட்டி போட்டு சப்பாத்தி மாதிரி 2 பாகமும் சுட்டு எடுத்துருவாங்க. அதான் பேனக். ஸோ இட்ஸ் நத்திங் பட் பிரெட். இன்கிரீடியன்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் தான் வேற. பிரெட்டுக்கு ஈஸ்ட் போட்டு உப்பு வைப்பாங்கல்ல, பேனக்ல ஈஸ்ட்டுக்கு பதிலாக பேக்கிங் பவுடர் அண்ட் ஆயில் ஆட் பண்ணுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பேன் யூஸ் பண்ணல, அவன் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அடாப்ட் ஆயிட்டாங்க. ஃபுல் பேனக் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் பெரிய ஃபுட்டிலாம் கிடையாது. ஸோ $4 பேனக் சாம்பிளர் வாங்கிட்டேன். 3 டைப்ஸ் கொடுத்தாங்க. இது ரெகுலர் பேனக், இது ரைசின்ஸ் போட்ட பேனக், திஸ் இஸ் ஃப்ரை பிரெட். பேனக்கையே எண்ணெய் அதிகமாக விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தா ஃப்ரை பிரெட். பாருங்க, அதான் இந்த சைடு மட்டும் மொறுமொறுன்னு இருக்கும். கூட வைல்ட்பெரி ஜாம் தந்தாங்க. பிரெட்டுக்கு என்னங்கன்னா ரிவ்யூ கொடுக்க, டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸும் தெரியல. இட் வாஸ் குட். ப்ளூபெரி ஜாமில் நிறைய சுகர் ஆட் பண்ணல, பழத்தை பிதிக்க எடுத்த மாதிரி சட்டிலான ஸ்வீட் தான் இருந்துச்சு. ப்ராப்பர் டொரண்டோவில் இருக்கிறவங்க சாம்பிளர் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக பேனக் லோஃபே வாங்கிக்கோங்க. $6 தான். என்ன மாதிரி தள்ளி இருக்கிறவங்க சப்வே ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி ட்ராம் ஏறி வந்து சாப்பிட்ற அளவுக்கு இதில் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. பாருங்க, வீடியோவில் ஒரு சின்ன கண்டென்ட்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அதுக்காகவாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இருந்தால் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ வீடியோ பார்க்குற நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. இது மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸ் பார்க்கணும், இல்லை ஃபுட் வீடியோஸ் பார்க்கணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமே இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from சுற்றும் வாலிபன்.